ஹாய், நான் ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் ரேணுகா பேசுறேன். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஓன் கார்லயே டிரைவ் எப்படி குடுக்குறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸா நம்ம வந்து அப்லோட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து எப்படி கார் கத்துக்கணும்? அவங்ககிட்ட லைசன்ஸும் இருக்கும், காரும் இருக்கும். ஆனா அது அந்த காரை அப்படியே பார்க்கிங்லயே அவங்க வீட்லயே நிப்பாட்டியே வச்சிருப்பாங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நேரடியாவே வந்து நம்ம வீட்லயே வந்து நம்ம பார்க்கிங்ல இருந்தே வண்டியை எடுத்துட்டு நம்ம பார்க்கிங்லயே வண்டியை போட்டுட்டு எப்படி நம்ம காரை நம்மளே வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 10 லட்சம் 15 லட்சம் போட்டு கார் வாங்கி ஒரு மாசமா ஒரு இடத்துல நிக்குது, ஒரு 6 மாசமா வண்டி நிக்குது, ஒரு டிரைவர் நல்ல டிரைவர் கிடைக்க மாட்டேன்றாங்க. இல்ல என்னோட காரை எடுத்து நானே வண்டி ஓட்டணும், நான் லைசன்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்றீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்டு இருக்கோம். எங்களோட யூடியூப் சேனலை பாருங்க, அதாவது ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற யூடியூப் சேனலை பாருங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க எழுதுங்க, அதை வந்து நாங்களே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். இல்ல தியரிட்டிக்கல் கிளாஸஸும் இருக்கு, அது ஆன்லைன்ல நாங்க போறதா வந்து இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. என்ன சொன்னீங்கன்னாலும் மொபைல் கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஹேண்டில் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. ஹாய் தருண். ஹாய் மேடம். நல்லா இருக்கியா? நல்லா ரைட், இருக்கு மேடம். எல்லாம் ரெடியா இருக்கியா? வர்றதுக்கு முன்னாடியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி மிரர் எல்லாம் செட் பண்ணி வீல் எப்படி இருக்குன்றத கரெக்டா பார்த்தாச்சு மேடம். ஏன்னா ஓட்டணும்ன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஓ, ரொம்ப ஆர்வமா இருக்க. ஆர்வமா இந்த இருக்குது. ஆர்வம் வந்து எப்படி நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் இருக்கணும், சரியா? சரி வண்டி மேடம். வேகமா ஓட்டுறதுல ஆர்வம் இருக்க கூடாது. எல்லாரும் என்ன நினைச்சிடுறாங்க, 2 நாள் 3 நாள் ஓட்டணும், நீங்க வண்டி எடுத்து நான் ஓட்டுறேன் அந்த மாதிரி நினைச்சிடுறீங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்னும் கத்துக்க வேண்டியது கார்ல நிறைய இருக்கு. சரி. அதெல்லாம் நம்ம பொறுமையா கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா கார் எடுத்து ஓட்டலாம், Okay. சரியா? ரைட், எடுக்கலாம். ஸ்டாப் பண்ணிக்க. ஸ்டாப் அப்பா. நியூட்ரல். போலாமா? கொஞ்சம் தூரம் அப்படி அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி அந்த டேர்னிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்ல அப்படியே அழகா போய் நிப்பாட்டு வண்டி. பின்னாடி பாத்துக்கோ, சைக்கிள் வருது. எப்ப எடுத்தாலும் ஆன் அடிக்க சொல்லியிருக்கேன் தம்பி. போலாமா? வண்டியை நிப்பாட்டிக்கோ, எடுப்பா. ஹாரன் காட்டி கொடுத்து எடுக்க. போட்டோ கிளச்சர் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடு. போட்டோ ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ஒரு கையில ஆர்ன் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடம் டேர்னிங் ஏரியா. ஸ்டடி ஸ்டடி. போட்டோ. ரைட் ரைட். போட்டோ இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடு. இப்போ கியர் மாத்து, செகண்ட மாத்திக்க. ஆன் கொடுத்து போனோம். நான் சொல்லவே வேணாம் ஆர்னுக்கு, நீ ஏன் கொடுக்கலாம்? ஹாரன்லாம் சொல்லி கொடுக்கணுமா? இந்த கால் எடுத்துக்கோ. போட்டு இப்போ ஆக்சிலேட்டர் கொடு. அவ்வளவுதான். இந்த கேப்புக்குள்ள நம்ம கார் போகணுமான்னு பார்க்கணும். சரி. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது அப்படின்னா ஓரளவுக்கு நீ வந்து பண்ற அப்படின்றத நான் அமைதியாயிருவேன், சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குன்னா இன்னும் நம்ம நிறைய கத்துக்கணும், நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரைட், ஸ்டடி. ரைட், ஆக்சிலேட்டர் இந்த கால் எடுத்துக்கோ, கிளட்சை ப்ரெஸ் பண்ணு, பிரேக் லைட்டா கொடுத்துக்கோ.
பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கியர். ஏன்னா இந்த இடத்துல வண்டி மெதுவா போகுது ரொம்ப. ஸ்லோவா கிளச்ல இருந்து கால் எடுத்துக்கோ. இந்த ஏரியா வந்து லெஃப்ட் சைட்லயே தான் வரணும். ரைட்ல ஏறி வர்றாங்களா அவங்களுக்கு வர பாரு, எந்த குறுக்க போயிடக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. ஸ்டாப். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போ. ஆஃப் கிளச்ச பிடிச்சிக்கலாம். இதை நான் அடிக்கடி நீ ஆஃப் கிளச் சொல்ல மாட்டேன். ஸ்டாப் பண்ணிக்க. இதை நான் நகர்த்து போலாம் மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லலைன்னா என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆஃப் கிளச்ச பிடிச்சி வச்சுக்கணும்னு அர்த்தம். ஹாரன் கொடுத்துக்கோ. போலாம். ஹாரன் கொடுத்துப்போ. ரைட் சுத்து சுத்து சுத்துப்பா, ரைட்ல சுத்துப்பா தைரியமா. நீ அவர் பாட்டுக்கு போயிருவாரு. வரட்டும், லெஃப்ட் வரட்டும். எல்லாத்துக்கும் இந்த திரும்புற இடம் தான் ரொம்ப பயமா இருக்கு. ஸ்டடி பண்ணிக்க. நம்ம வண்டி வருதுன்னு ஆப்போசிட்ல வரவருக்கும் தெரியும் இல்லையா, அப்ப அவர்கிட்டயும் ஒரு பிரேக் இருக்கு, அவரும் பிரேக் அடிப்பாரு, பிரேக்க பிடிச்சுக்கிடுவாரு. அப்படின்றப்ப நம்ம எதுக்கு பயப்படணும். போட்டோம். ஆக்சிலேட்டரை கொடு. போட்டோம். நல்லா கொடு. நம்ம கொடுத்ததுல இருந்து இன்னும் கொஞ்சம் மிதிக்கணும். இப்ப ஆக்சிலேட்டரை விட்டு கேர மாத்திக்கோ. போட்டோம். ரைட் ரைட் ரைட்டு. ஸ்டடி. ஹார்ன் கொடுத்துப்போ. இந்த ரோடு அப்படியே திரும்ப திரும்ப திருப்பிட்டு வரணும். நேர் ரோட்ல எப்படி வேணாலும் வண்டி ஓட்டிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வளைவு, அடிக்கடி வளைவு வருதுனாதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதுலதான் வண்டி ஓட்டணும். கொஞ்சம் கை. இப்ப இறக்கம் வந்துருச்சா, ஆண்களும் கூட்டமா இருக்காங்களா, பிரேக்ல வந்துடலாமா. பாட்டு கொஞ்சம் லெஃப்ட். ஸ்டடி பண்ணிக்கோ. ஹாரன் கொடுத்துக்கோ. லெஃப்ட் இருந்து ஆட்டோ வருது, கிளச்ச மீதி, பிரேக்கை மிதிச்சுக்கோ. இன்னும் மீதி பிரேக்க. ஃபர்ஸ்ட் கியரை மாத்திக்கோ. கிளச்ச நல்லா மிதிச்சு ஃபர்ஸ்ட் கியர். பிரேக்கரை மட்டும் ரிலீஸ் பண்ண வண்டி போகும். இப்ப போகும். அப்படியே கிளச்ச ரிலீஸ் பண்ணிக்க. ஏன்னா இறக்கம்ன்றதுனால முதல்ல நம்ம பிரேக் அவுட் ஆனா வண்டி போகும். இன்னும் கொஞ்சம் ரைட். ஸ்டடி. போட்டோம். கொஞ்சம் ரைட். ஆக்சிலேட்டர் விட்டு பயரட்டும். ஒண்ணும் பண்ண வேணாம். கிளச் பிரேக் எதையும் மிதிக்க வேணாம், அதுவே போகும். ஹார்ன் கொடுத்து ரைட் போ. மிரர் பார்த்து போகணும். வாட்டர் லெஃப்ட். இன்னும் லெஃப்ட் திருப்பணும் வண்டிய. ஸ்டடி. போட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்துக்கோ. கொஞ்சம் ரைட். இப்ப கியரை மாத்த. ஆக்சிலேட்டரை விடு. கியர் மாத்துறப்ப மெயினா ஸ்டேரிங் மாறக்கூடாது. கொஞ்சம் ரைட். ஒரு கையில கியர் மாத்திரம், ஒரு கையில ஸ்டேரிங்க ஸ்டெடியா பிடிச்சு வச்சுக்கணும். அங்க ஸ்பீட் பிரேக்கரை பார்த்தோன்னே ஒரு டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துடணும். இதெல்லாம் நம்ம பழகி இருக்கோம். உன்னால பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ண. கொஞ்சம் ரைட். என்ன செய்யணும், கிளச்ச மிதிச்சு பிரேக் யோசிக்க கூடாது. பிரேக்கை விட்டுரு. ஃபர்ஸ்ட் கியரை மாத்து. போட்டு மெதுவா மெதுவா போட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் அன் ஹவர் ஓட்டணும் இன்னைக்கு, சரியா. ரைட் ரைட்டு. ஏன் இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வர மாட்டேங்குதா. இந்த அங்க இருந்து இங்க கார்னர் பாக்கலாம், அழகா ஓட்டலாம் வண்டிய. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் விடுப்போம். அப்படியே ரைட்டு ரைட்டு. செகண்ட் கியரை மாத்து. கியர் மாத்துறப்ப ஸ்டேரிங் எங்க போகுது. கியர் மாத்துறப்ப ஸ்டேரிங் மாறக்கூடாது, அதுல கவனம் இருக்கணும். ஸ்டடி. வரட்டும், லெஃப்ட் வரட்டும். ஸ்டடி. ஹாரன் போட்டுக்கோ. ஏத்தாப்புல வண்டி வருது. இப்ப பிரேக்ல வந்துரு. அவர் போயிட்டாரு. ரைட்டு. போட்டு லைட் ஆக்சிலேட்டரை கூட போகட்டும்.
போட் லைட் ஆக்சிலேட் கொஞ்சம் லெஃப்ட் தரோ ஃபுல் கிளச் லைட் பிரேக் அவுடு கிளச்ல இருந்து மெதுவா காலாடு கிளச்ல இருந்து கிளம்பலாமா ரைட் மிரர் பாத்துக்கோ ஹாரன் கொடுத்து எடு போட் ரொம்ப கவனமா வந்துட்டேன் ரைட் போட் கிளச்ச மிதிச்சு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோ போட்டு பிரேக் விடு கிளச்ல மெதுவா கால் எடுத்துக்கோ அந்த கிளச் அப்படியே ஹோல்டு பண்ணி ரைட்ல திருப்பு ரைட்ல மட்டும் திருப்பு போதும் இப்ப ஸ்டடி பண்ணிக்க ஸ்டடி ஓட்டுனியா நல்லாதான் ஓட்டுற இருந்தாலும் நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் நீயும் கேள்வி கேட்கணும் என்கிட்ட போட் லைட் ஆக்சிலேட்டர் கூட வண்டி ஏறட்டும் ஆக்சிலேட்டரை விட்டுக்க ஏறட்டும் வண்டி ஏறட்டும் ஹாரன் கூட ஐயாவுக்கு ஹாரன் போட் ஆக்சிலேட்டரை கூட லெஃப்ட் ஸ்டடி ஏற்கனவே இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோமா செகண்ட் கிளாஸ்ல வந்தோமா இப்ப ஏன் மறுபடியும் நான் கொடுக்குறேன்னா இந்த பள்ளம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் அடிக்கடி வருதா அடிக்கடி கிளச் பிரேக்கர் நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரீயா இருக்க ரோட்ல ஒரு இடைஞ்சலும் இல்லாத இடத்துல ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்து போனோம்னா என்ன ஆகும் கால் பிரேக்குக்கு வர்றதுக்கு கஷ்டப்படும் ஆக்சிலேட்டர்லயே கால் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ரொம்ப நேரம் ஆக்சிலேட்டரே கொடுத்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் கால் வந்து பிரேக்குக்கு வர்றதுக்கு யோசிச்சிருவோம் அதனால என்ன பண்றோம் அடிக்கடி நான் ரூட்டை மாத்தி ஒரே லைன்ல கொடுத்துட்டு இருக்கேன் சரியா நேத்து ஒரு ரூட்ல போனோம் நம்ம ஆனா அதுல அவ்வளவா ஸ்பீட் பிரேக்கரோ பள்ளமோ எதுவுமே இல்ல மறுபடியும் இதுக்கு கொண்டுட்டு வந்தாதான் அந்த கிளச் பிரேக்கை மறுபடியும் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு அதோட விஷயங்கள்லாம் இன்னும் நமக்கு புரிய வரும் சரியா ரைட்ல திருப்பிக்க சரி ஹாரன் கொடுத்து போ வண்டிதான் நிறைய இருந்துகிட்டே இருக்கு மேடம் ஆமா அப்பனாதான் நம்ம வந்து எப்படி ஆக்சிலேட்டர் விடணும் கிளச்சு பிரேக்கிங் மிதிச்சா வண்டி ஸ்லோ ஆகும் அப்படின்ற அந்த கண்ட்ரோலுக்கு வருவோம் ஹாரன் கொடுத்துக்கோ அப்படியே போட்டோம் ஆக்சிலேட்டரை விட்டுக்க ஏறட்டும் கரெக்டா லெஃப்ட் வா திரும்புற இடத்துல காலை எங்க இருக்கணும்னு சொன்னேன் சரி இப்ப ஆள் இல்ல குடுக்கலாம் போட்டோம் ஆக்சிலேட்டரை கூட போட்டோம் அங்க லாரி வருதா இப்ப அவரு ஃபுல்லா ரோட ஆக்குபை பண்ணிடுவாரு அப்ப என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஓரமா வரணும் இப்ப இந்த லெஃப்ட் மிரர் பார்த்து வரணும் நம்ம லெஃப்ட் எல்லாம் பார்க்காம வரக்கூடாது கொஞ்சம் ரைட்டு இன்னும் ரைட்டு இப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஃபுல் கிளச் பிரேக் கிளச்ச நல்லா மிதிச்சுக்கோ விட்டுறக்கூடாது பத்தியா அதனாலதான் நம்ம லெஃப்ட் ஓரமா நிப்போட்டோம் அவர் லாரி போயிட்டாரு ஏன்னா அந்த லாரி ஃபுல்லா ரோட ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு வர்றாரு அதனால நம்ம ரோடுக்கு இந்த கார் வந்து போறதுக்கு அளவுக்கு பாதை இல்ல அத முன்னாடியே கணிச்சு என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃப்ரீ ரோட்ல கொண்டாந்து வண்டியை நிப்பாட்டிக்கணும் சரியா இப்ப நிப்பாட்டிட்டோம் திரும்ப எடுக்கும் போது ரைட் இண்டிகேட்டர் போடணும் ஏன் போடுறோம்னா பின்னாடி வர்றவருக்கு நம்ம அந்த கார் எடுக்க போறோம்ன்றது தெரிஞ்சிருக்கணும் சடனா எடுத்துட்டா அவருக்கு தெரியாது அப்புறம் ஒரு லாரி ஃபுல்லா வந்துருச்சுன்னா இதே கேப் இல்லைன்னா எப்படி மேடம் பாட்டுறது அந்த கேப் இல்லாத பட்சத்துக்கு அந்த வண்டியை வந்து அவர் ஸ்லோ பண்ண வைக்கணும் நம்மளே ஹார்ன் அடிச்சு அவரே நிப்பாட்ட வச்சு அவரே கொஞ்சம் ஒதுங்கி நம்மளும் கொஞ்சம் ஒதுங்கி போற அளவுக்கு பாதை இருக்கும் இல்லைன்னா அந்த பாதையில ரோடு போட மாட்டாங்க இல்லையா அது அந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் நம்ம போவோம் சரியா அது பிராக்டிகலா பண்ணும் போதுதான் நமக்கு தெரியும் நான் தியரிட்டிக்கலா சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் டஃபா தான் தெரியும் சரியா சரி ரைட் இப்ப ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சா பின்னாடி ஆள் வராங்களான்னு பாத்துக்கணும் முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு இப்போ வண்டி ஆஃப் பண்ணாம அப்படியே எடுக்கணும் எப்ப நிப்பாட்டி எடுத்தாலும் வண்டி என்ன செய்யக்கூடாது ஆஃப் பண்ண கூடாது மிரர் பார்த்து எடுத்துக்கோ அந்த பொண்ணை பாத்துக்கணும் ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் பண்ண கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் கிளச்சு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் இல்லையா அதனாலயும் சில நேரங்கள்ல ஆஃப் ஆகும் நம்ம கால் வலிக்கும் அதனால அதை விட்டுருவோம் இப்ப ரைட்டு இன்னும் ரைட்டு போதும் இப்ப ஸ்டடி ஓகேவா சவுண்டா பேசுப்பா போட்டோம்
நீ டிரைவிங்ல உட்காந்துட்டா பேசாம இருக்க கூடாது. பயத்துல எனக்கு பேச்சு வரல அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீ பேசினாதான் நான் சொல்லி கொடுக்க முடியும். அவ்வளவு தூரம் அந்த வண்டியிலேயே இருக்கு. ரைட் போட்டோம். இப்ப நல்லா நேரா போறோம். இப்ப நம்ம எங்கிட்ட டேன் ஆகல. போட்டோம். ஆக்சிலேட்டரை கூட்டு போலாம். அவர் டேன் ஆகிறாரு, பாத்துக்கணும். அவர் ரிவர்ஸ் எடுக்க போறாரு. அந்த வண்டியோட அமைப்பை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சு இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம் நம்ம வண்டிய. ஹாரன் கொடுத்துக்கோ. அவர் இங்கிட்டு வர்றதான்னு பாக்கணும். நம்ம ரோட பார்த்து வர்றதான்னு பாத்துக்கணும். ஹாரன் கொடுத்துக்கோ. போலாம். வரல, வண்டியை பார்க் பண்ணிட்டாரு. போட்டோம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன நினைப்போம், என்ன வண்டி இவ்வளவு மெதுவாவே போறோம், ஆக்சிலேட்டரை விட ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. நேரா போட்டோம். போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடு. நார்த் லெஃப்ட். போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே ஸ்டேரிங் திருப்பணும். ஆக்சிலேட்டர் ஸ்டேரிங் ஈவனா வரணும். ஸ்டெடி. போட்டோம். இன்னும் கொஞ்சம் மிதி ஆக்சிலேட்டரை. இப்ப கியர மாத்து. ஆக்சிலேட்டரை விட்டுட்டு கிளச்சை மிதிச்சு செகண்ட் ஸ்லோவா கிளச்சை விடு. இப்ப நீ கேட்ட டவுட் இப்ப கிளியர் ஆகும். ஒரு லாரியும் வரும், நம்மளும் போகணும். பாதை இருக்கா இல்லையா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போடு. இப்ப கிளச்சை மிதிச்சுக்கோ. பிரேக் லைட்டா மிதிச்சுக்கோ. இப்ப அங்க இடம் இருக்கா? பிரேக்ல இருந்து காலடு. இப்ப இந்த இடத்துல இடம் பார்த்து அவருக்கு வழி கொடுத்து நம்ம போய் நிப்பாட்டணும் வண்டிய. இப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் நியூட்ரல். பின்னாடி பாரு ஜேசிபியும் வருதா, அவரும் போகட்டும். அவருக்கு இடம் இருக்கா? எல்லாமே மிராக்கா நம்ம கவனிக்கலாம். சரியா? அப்ப இந்த எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்கு இந்த அப்ப அதை கேட்ட டவுட் பிராக்டிகலாவே நடக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் அப்படின்றதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இந்த நானும் போய்கிட்டு இருக்கேன், லாரி வந்துகிட்டு இருக்கு, நான் எப்படி வண்டி நிப்பாட்ட முடியும் இடம் இல்லாத இடத்துல? அப்ப இண்டிகேட்டர் போட்டு இடம் இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். எப்பவுமே இடம் இல்லாத ரோடு இருக்காது. சரியா? அப்ப இண்டிகேட்டர் போட்டு ஓரமா வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு. சோ அவரும் அப்படி அழகா போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜேசிபி வந்துச்சு, போயிட்டாங்க. இப்போ உனக்கு பயம் இல்லையே? கிளியர் ஆயிடுச்சா டவுட்? ரைட். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோ. ரைட் இண்டிகேட்டர் போட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரைட்ல திருப்பிக்கோ ஸ்டேரிங்க கொஞ்சம். இப்படியே எடுத்தா அந்த கல்லுக்கு போயிடுச்சிரும். போதும். மிரர் பார்த்து எடுத்துக்கோ. எப்ப எடுத்தாலும் ஆஃப் பண்ணக்கூடாது. இப்படியே டிராபிக்ல போகும்போது ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரேக்கை விடு. கொஞ்சம் கிளச்ச விடு. போட்டோம். அப்படியே போட்டோம். லெஃப்ட் போட்டோம். ஆக்சிலேட்டரை கொடுத்து ஹாரன் கொடுத்து போ. போட்டோம். கொடுப்பா, தைரியமா கொடுப்பா. வண்டி வந்தா பாத்துக்குருவோம். இல்ல கிளச்சு பிரேக்கு இருக்கு, நம்ம கண்ட்ரோல் பண்ணி வண்டி நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு தைரியம் வந்தாலே போதும் நமக்கு. போட்டோம். கொடுப்பா, ஆக்சிலேட்டர் கொடு. செகண்ட் கியரை மாத்து. கிளச்ச மீதி செகண்ட மாத்து. போட்டோம். பிள்ளைங்க வராங்க, பார்த்து போகணும். வரட்டும். லெஃப்ட் ஹாரன் கொடுத்து போ. இன்னும் கொஞ்சம் ரைட் ஸ்டடி. கொஞ்சம் ரைட். ஹாரன். அங்க கார் வர்றாரா? அப்ப நம்ம ரோடு லெஃப்ட். ஆக்சிலேட்டர் இருந்து கார் எடுத்துக்கோ. அவருக்குரிய லெஃப்ட் சைடு அவருக்கு, அவர் போயிருவாரு. அப்படியே அப்படியே ரைட் திருப்பு ரைட். ஸ்டடி. போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. தைரியமா போலாம். இங்கிட்டு மிரர் பார்க்கணும். ஒருத்தர் பிடிக்காம போனாருன்னா எப்படி பார்ப்போம்? ஆனா அவரை பார்க்க கூடாதுன்னு நினைப்போம். ஆனா ஓரக்கண்ணால பார்ப்போம் இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வருவாங்கல்ல. என்னடா அவன் போறான் பாரு அப்படின்றத உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிட்டு இருப்ப. அது மாதிரி இந்த கண்ணாடியில இப்ப கண்ணாடிய பார்க்கணும். அங்க இருந்து இங்க முழுசா தலை திரும்ப கூடாது. சரியா? கொஞ்சம் ஸ்ட்ரைட். இருந்து கால் எடுத்துக்கோ. இந்த பையன் சரி இல்ல, சைக்கிள் இன்னும் ஓட்டல. போடும். இப்படி ஏதாவது ஒண்ணு வந்தா டக்குன்னு காலத்துக்கு பிரேக்ல வச்சிடணும். அப்ப பயப்படவே தேவையில்லை. நம்ம பிரேக்கை மிதிச்சிருவோம். சரியா? போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோ. ஹாரன் கொடுத்து போகணும். வளைவுல வர்றதே நமக்கு தெரியல. ரோட பார்த்தா எப்படி இருக்கு? அங்கிட்டு பார்த்தா தண்ணியா இருக்கு. இப்போ வரட்டும். லெஃப்ட் ஸ்டடி. இன்னும் ரைட்டு ஸ்டடி.
உனக்கு அந்த மெஷர்மெண்ட் பண்ண முடிஞ்சுதா? இந்த கார் போயிரும்ன்றது அழகா தெரிஞ்சுதா? அவ்வளவுதான், வரட்டும். அப்ப கார் எடுக்க எடுக்கதான் அந்த மெஷர்மெண்ட்லாம் நமக்கு வரும். போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. நம்மளோட ரோட அழகா கீப் அப் பண்ணாலே போதும். ரைட். ஐயாவுக்கு ஒரு ஹாரன். ஆக்சிலேட்டர் இந்த கால எடு. எப்படி நிப்பாட்டணும்? இந்த வண்டி இங்க நிக்குது இல்லையா? இந்த செடி எல்லாம் இருக்கு. ரொம்ப லெஃப்ட் இறங்கிட முடியாது. அதே செடி இருக்குன்றதுக்காக பயந்து போய் ரைட்டும் ரொம்ப ஏறிடக்கூடாது. ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து வண்டி வந்துகிட்டு இருக்கும். இப்ப இதுல எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியே வண்டி ஓட்டுறது? இப்போ உன் பார்வையில இருந்து பார்க்கும்போது இந்த சென்டர்ல இருந்து பார்த்தா அந்த ரோடோட எஜ் பினிஷிங் தெரியுதா? பினிஷிங் கண்டுபிடிக்க முடியுதா? சோ இப்ப நீ கொஞ்சம் ரைட் எடுத்து பாரு. ரைட் எடுத்து போய் நிப்பாட்டிட்டு இந்த ஆட்டோ எல்லாம் வருது, பின்னாடி மிரர் பார்த்துட்டு ரைட் எடுத்து விலகி பாரு. எக்ஸ்ட்ராவா உனக்கு ரோடு நிறைய இருக்கும் லெஃப்ட் சைட்ல. ரைட் திருப்பு. போதும், கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணா போதும்ல. ஆஃப் கிளட்ச்ல அப்படியே மூவ் பண்ணு. விலகுதா? ஸ்டாப் ஸ்டாப். விலகுதா? இப்ப நீயா என்ன பண்ணு, இந்த கார்னர் அதாவது இந்த சென்டர் பாயிண்ட வச்சு அந்த ரோடோட எட்ஜ வந்து கரெக்டா கணிச்சு வந்து நிப்பாட்டணும். இப்ப லெஃப்ட். இங்க நல்லா 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 கரெக்டா வந்துருச்சா? ஓகேவா? இன்னும் நல்லா உள்ள வரட்டும். அப்படியே ஸ்டெடி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகட்டும். இன்னும் கொஞ்சம் ரைட்டு. போதும், இப்ப ஸ்டடி. ஓகேவா? கண்டுபிடிக்க முடியுதா? வண்டி நேரா நிக்குதா? ரைட். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் வந்தா திரும்ப திரும்ப நம்ம இந்த கார்னரை வச்சு அந்த ரோடோட எட்ஜ வச்சு கண்டுபிடிச்சு பாடியும் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு மிரர்ல பார்த்து கண்டுபிடிச்சுக்கிறோம். சரியா? இப்ப வந்து இந்த கார்னரை வச்சு இந்த ரோடோட எட்ஜிங் அதாவது லெஃப்ட் சைட்ல எனக்கு வந்து தொந்தரவு பண்ணாம நான் ஓட்டிட்டு போனோம். அப்ப அவர் அங்க நிக்கிறாருன்னா என் வண்டி கரெக்டா அவர்கிட்ட தானே போய் இடிக்குது, இடிக்காம போகும். நான் கொஞ்சம் ரைட் எடுக்கணும். இப்படிலாம் அந்த டவுட் வரும் இல்லையா இங்க இருந்து போகும்போது? அந்த ஜட்ஜ்மெண்ட் இங்கே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த சென்டர்ல இருந்து இந்த எண்டிங் எட்ஜ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போறதா டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து ஓட்டிட்டு வரும்போதே ஒரு அளவுக்கு கால்குலேஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம கரெக்டா போறோம். அப்ப இந்த சென்டர்ல இருந்து அந்த டூ வீலர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரைட் எடுத்து விலகி நம்ம போய்க்கலாம். இதே இது கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டோம். இப்ப இந்த இடத்துல வண்டி நிக்குது. இந்த வண்டியை நம்ம நிப்பாட்டி இருக்கோம் இல்லையா? இப்ப கரெக்டா நிப்பாட்டி இருக்கோம். ஆப்போசிட்ல வரவரு பேக் சைட்ல வரவர்லாம் என்ன ஆகும், கரெக்டா போவாங்க, என் வண்டியை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த ஐடியா வந்து எப்படின்னா, 30% நம்ம கார் பாடி தெரியுதா? அத ஒட்டி ஒரு 2 feet கேப் ரோடு தெரியுதா? அந்த ரோடையும் தாண்டி மணல் தெரியுதா? அந்த ரோடும் அந்த மணலும் சேர்ந்து 70% ஸ்ட்ரைட்டா தெரியுது. அந்த ரோடும் மணலும் சேர்ந்து 70%. நம்ம கார் பாடி 30%. சோ அப்ப அந்த கார் ஈவனா, அந்த ரோடு ஈவனா வர்றப்போ நம்ம கார் ஈவனா நிக்குதா? ஓரளவுக்கு அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியுதா? அதாவது என்னன்னா, ரோடுன்றது ஒரு ஸ்கேல், நம்ம காருன்றது ஒரு ஸ்கேல். ரெண்டு ஈவனா பக்கத்துல வச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தானே தெரியுது. நீங்க கரெக்டா அந்த மிரர்ல பார்த்தா அது அப்படிதான் தெரியும். இதே ஒரு செவர் இருக்குன்னு வச்சிருவோம். அந்த செவரை ஒட்டி நிப்பாட்டோம்னா செவர் எப்பவுமே நேரா தான் வச்சிருப்பாங்க. அந்த ஈவனா போய் நம்ம காரை பார்க் பண்ணிட்டோம்னா நம்ம காரும் அந்த செவரும் ஒரே மாதிரி ஈவனா இருக்கும். இப்ப லெஃப்ட் சைடுல இருக்கு, ரைட் சைடுல இருக்குன்றத நம்ம எப்படி அத பண்றது? அந்த ஸ்டேரிங்க லெஃப்ட் திருப்பி நம்ம நிப்பாட்டினோம்னா கார் எப்படி நிக்கும்? கிராஸா போய் நிக்கும். இப்ப நீ வேணா ஐடியா பண்ணி திருப்பி முன்னாடி நிப்பாட்டி பாரு. லெஃப்ட்ல திருப்பு வண்டிய. கொஞ்சம் முன்னாடி போய் வண்டியை நிறுத்த போறோம். கியரை போட்டுக்கோ. அது எப்படி கிராஸா இருக்குன்றத நம்ம அந்த மிரர்ல பாக்கலாம். சரியா? கொஞ்சம் மூவ் பண்ண ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஆஃப் கிளச்சுக்குவா. அப்படியே பிடிச்சுக்கோ. இப்ப ஸ்டாப் பண்ண வண்டிய. ஸ்டாப் பண்ணிக்க அப்படியே. இப்ப மிரரை பாரு.
இப்ப கார் மட்டும்தான் தெரியுது. காரும் பின்னாடி இந்த ரோடு மட்டும்தான் தெரியுது. ஆனா மணல் தெரியல. மணல் தெரியல. அப்ப மணல் நம்ம தெரியல. வந்து இன்னமும் வந்து ஸ்பேசஸ் நல்லா தெரியலன்றது நமக்கே ஐடியா வருது இல்லையா? ஆமா ஒரு மேடம். பிராக்டிகலா அந்த விஷயத்த நம்ம கண் முன்னாடி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம லெஃப்ட் சைடு திருப்பணும்ன்றதுனால நம்மளுக்கு அந்த தெரியுது. இப்ப நம்ம அந்த இதுல தெரியல. இல்லப்பா, நீயே லெஃப்ட் திருப்பி கொண்டாந்து நிப்பாட்டிட்ட வண்டிய. அப்ப லெஃப்ட் நிக்கிறது தானே நீ கேட்ட? ஆமா லெஃப்ட்ல மேடம். நான் கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன். எனக்கு எப்படி இந்த நான் சரியா நிப்பாட்டியிருக்கேன் நிப்பாட்டலைன்றது இப்படிதான் தெரியும் இந்த மிரர்ல. ஓகே மேடம். ஓகேவா? இந்த மிரர்ல இப்படிதான் தெரியும் கிராஸா. இதே இது நீ ரைட் எடுக்கிற, ரைட் திருப்பு. இத வந்து நம்ம சரி பண்ணி பார்ப்போம். ஓகே மேம். ஃபுல்லா ரைட் திருப்பிக்கோ. நீ மிரரை பார்த்தே வண்டிய நேரா நிப்பாட்டணும். சரியா? மிரரை பாரு, லெஃப்ட் சைடு மிரரை பாரு. நம்ம ரோடு நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இப்ப நீ நிப்பாட்டுறியான்னு நீ ஐடியா பண்ணிக்கிறணும். எல்லாமே கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து ஆன்சர் சைட்டிங் கொடுக்குற மாதிரிதான். ஸ்டாப் பண்ணிக்க. ஓகேவா? நிப்பாட்டின மாதிரி இருக்கா? ரைட் வீல ஸ்டடி பண்ணு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டு வண்டிய. பாத்துக்கோ, நம்ம நிப்பாட்டின மாதிரியே இருக்கான்னு மிரர்ல பார்த்து கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டிக்க. கரெக்டா இருக்கா? கொஞ்சம் முன்னாடி போலாமா இன்னும்? ஓகேவா? சோ நாங்க ஏன் லெஃப்ட் மிரர் பாருங்க அப்படின்னு சொல்றது இப்போ ஓகேவா? ஓகே மேடம். ரைட். அதாவது டிராபிக்ல போகும்போது இந்த ரோடு அந்த 2 feet கேப் சொன்னேன் இல்லையா? இந்த ரோடு அதுதான் மணல். சரியா? இந்த ரோட்ல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா நம்ம வண்டி இடிக்கிற மாதிரி நிப்பாட்டி இருப்பாருன்றத இந்த மிரர்ல பாத்துடலாமா? அப்ப டிராபிக்ல போகும்போது ஈஸியா நீங்க மிரரை பார்த்து கண்டுபிடிச்சு வண்டி ஓட்டிடலாம். ஓகே டன். நிப்பாட்டி எடுத்தாலும் 1/2 hour எடுத்துக்கோ. யா. போட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து போட்டு ஆக்சிலேட்டர் கொடுப்போம். போட்டு கியரை மாத்திப்போம். கட் பண்ணி போடணும். ஹாரன் கொடுத்துப்போம். ரைட் 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 ஆர் லெஃப்ட். அவங்க வந்து விலகுறமான்னு பாக்கணும்ல. விலகாம அப்படியே போய்கிட்டு இருந்த அந்த லேடி இருந்து அழகா நீ விலகி போக பாப்பா. அவங்க விலக மாட்டாங்கடா, நம்ம தான் விலகணும். பிரேக்ல வந்துரு. கொஞ்சம் ரைட். எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாரு. இன்னும் வரல. கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்க. ஹாரன் கொடு. லைட்டா அப்படியே பிரேக்கை ப்ரெஸ் பண்ணு. பிரேக் விடு. ஆஃப் கிளச்சுக்கு வா. அப்படியே பிடிச்சிக்கோ. ஹாரன் போட்டோம். அப்படியே போட்டோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கோ. அந்த 3 கிளச்சை பிடிச்சிக்கோ. போட்டோம். அப்படியே போட்டோம். போட்ட ஆக்சிலேட்டரை கொடு. இப்ப கியரை மாத்து. ஆக்சிலேட்டரை விட்டுட்டு கிளச்சை மிச்சு செகண்ட். ரைட் ஓகே. அப்படியே வரட்டும். கிளச்சை ரிலீஸ் பண்ண வரட்டும். விலகணும். ஆக்சிலேட்டர் வந்து காலடு. மிரர் பார்த்துக்க. அப்படியே போட்டோம். ஏன்னா அவங்க கிட்ட தான் விலகணுமா, மிரர் பார்த்து போகணும். பிரேக் விடு. ஃபர்ஸ்ட் கியரை மாத்திக்க. வண்டி ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. மெதுவா மெதுவா மெதுவா. போட்டோம். ஆக்சிலேட்டரை கொடு. டென்ஷன் ஆகாம ஓட்டணும். ஹாரன் கொடுத்துக்கோ. பட் அப்படியே லெஃப்ட் மிரர் பார்த்து வா. அவங்கள தாண்டிட்டோமா? ரைட் திருப்பு ரைட்டு. ஸ்டடி. அவரு ஓவர்டேக் பண்றதுக்கு லைன் கேட்கிறாரு. இப்ப இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். இப்ப ஆக்சிலேட்டர் வந்து காலடு. ஏன்னா இந்த இடம் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அப்படியே ரைட்ல திரும்ப போறாரா? மிரர் பார்த்துக்க. ரைட்ல திரும்ப. இந்த மாதிரி வழி கொடுக்குறோம். சிங்கிள் ரோடா இருந்தா வழி கொடுத்து நம்ம போவோம். இந்த பாண்டியம்மா வர்றாங்க. மிரர் பார்த்து அப்படியே ஏறிப்போ. ரைட் ஏறிப்போ. ஆக்சிலேட்டரை கொடு. லெஃப்ட் வரட்டும். திருப்பு ஸ்டடி. போட்டு ஆக்சிலேட்டரை கொடு. ஹாரன் கொடுறான்.
அப்படியே போட்டு ரைட் போட்டோம். ஹாரன் கொடுத்து போ. ரைட் திருப்பு ரைட் திருப்பு. மாடை மட்டும் கவனிக்க கூடாது. ரோட்ல விலகி போகணும். விலகுதான் வண்டி. ரைட் திருப்புனாதானே விலகும். இன்னும் கொஞ்சம் ரைட்டு. ஹாரன் கொடு. ரைட் ஸ்டடி. அந்த மாடு வெளியே வர பாக்குது, கவனிச்சுக்கணும். போட்டோம். ஆக்சிலேட்டரை கொடுத்துப்போ. கொடு ஆக்சிலேட்டரை கொடு தைரியமா. போட்டோம் போட்டோம். அந்த அம்மாவுக்கு ஒரு ஹாரன் கொடு. கொஞ்சம் ரைட். பள்ளம் இருக்கு பாக்கலையா? பஸ் வர்றாரு. ஆக்சிலேட்டர் கால் எடு. கிளட்ச மீதி அப்படியே லெஃப்ட் ஓரம் கட்டி அப்படியே ரைட்ல திருப்பி அப்படி நிப்பாட்டணும். ஏன்னா அவர் ஸ்பேஸ் வந்து பெருசு, பஸ் வந்து பெருசு இல்லையா? அப்படி நிப்பாட்டினாலும் அவருக்கு பாதை கிடைக்கும். கரெக்டா மீதாவது பாத்துக்கோ. பஸ் இடிக்கிற மாதிரி போகுதா? இல்ல இல்ல. இப்ப ரைட்ல திருப்பிக்க. எங்க நிப்பாட்டாலும் போதும் போதும் போதும். எங்க நிப்பாட்டாலும் திரும்ப எடுக்கும் போது ஆஃப் ஆகாம எடுக்கிற மாதிரி எடுக்கணும். சரியா? மிரர் பார்த்து அப்படி பொறுமையா எடுக்கலாம். அப்படியே பிடிச்சிக்கோ. வண்டி விலகிருச்சா? பஸ் ரைட். வெரி குட். போட்டோம். ஆக்சிலேட்டர் கூட. இப்ப நீ கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப வருது. ஒரு வண்டி வந்துச்சுன்னா நான் போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒதுங்குவேன் இடம் இல்லாத இடத்துல? இப்ப லெஃப்ட் இடம் இருக்கான்னு பார்த்து நம்ம ப்ராப்பரா நிப்பாட்டிக்கணும். வந்துட்டு இருக்கு. ஆளுகளும் போய்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு போ. லெஃப்ட் ஓரமா தானே போற. ஒதுக்க தேவையே இல்லை. போஸ்ட் இருக்குன்னா லெஃப்ட் திருப்பினோம்னா போஸ்ட்ல அடிச்சிரும். இப்ப ரைட்ல திருப்பு. ஹார்ன் அடிச்சு போ. நம்ம ரைட். ஆக்சிலேட்டரை கொடுத்தாதானே வண்டி போகும். கொடுக்கவே இல்லையே. பஸ்ஸை பார்த்தோன்னே ஒரு ஃபியர் ஆயிடுது. ஆக்சிலேட்டர் கால் எடுத்துக்கோ. கொஞ்சம் ரைட். இல்லைன்னா வந்து ரொம்ப கர்வா, அதாவது வளைவா இருக்கும். அந்த வளைவுல வந்து ரொம்ப கவனமா போகணும். அந்த பஸ் கொஞ்சம் முன்னாடி இங்கனக்குள்ள வந்திருந்தா அப்படியே வந்துடட்டும். லெஃப்ட் வந்துடட்டும். ஆக்சிலேட்டர் கால் எடுத்துக்கணும். ஸ்டடி. இன்னும் வரட்டும். லெஃப்ட் வரட்டும். பின்னாடியும் வண்டி வருது, முன்னாடியும் வண்டி வருது. இப்ப நம்ம போனாதான் அவர் பின்னாடி வர முடியும். சரியா? அதனால தைரியமா நீ பாட்டுக்கு போ. ஏன்னா பின்னாடி வர வர அவர் நிப்பாட்டிட்டாரு. இந்த மாதிரி சிக்னல் எல்லாம் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றவங்கள வந்து அப்படியே வாங்க, முன்னேறி வராதிங்க. போட்டு ஆக்சிலேட்டர் மிதிச்சு போ. போட்டு போட்டு போட்டு. இப்ப ஆக்சிலேட்டர் கூட போட்டும். இப்ப கியர மாத்த ஆக்சிலேட்டரை விட்டுட்டு கிளட்ச மிதிச்சு செகண்ட். போட்டு. ரைட் ரைட் ரைட். ஸ்டடி. ஏன் இவ்வளவு தூரம் போகுது வண்டி? உனக்குதான் இங்க லெஃப்ட் எட்ஜ் வரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. மறக்க கூடாது எதையும். அதாவது இதையே பார்க்க கூடாது. தூரமா பார்த்தா இந்த கணிப்பு கரெக்டா வரும். நம்ம பக்கத்துல பார்த்தாதான் வராது. அந்த லாஸ்ட்ல நிக்கிற லாரி வரைக்கும் பார்த்தா ரோடு ஃபுல்லா நம்ம கண்ணுக்குள்ள வந்துடும். ஹாரன். ஆக்சிடென்ட் வந்து கால் எடுத்துக்கோ. பிரேக்ல வா. ஹாரன் கொடுத்துக்கோ. போட்டோம். மெதுவா கிளட்ச விட. ஆக்சிலேட்டர் கூட போட்டோம். வரட்டும். லெஃப்ட். லெஃப்ட் வரும்போது லெஃப்ட் மிரர் பார்க்கணும். ரைட் எடுக்கும்போது ரைட்ல ஒரு செகண்ட் முன்னாடி பார்த்து எடுக்கணும். ஸ்பீட் பிரேக்கர்னா இங்கேயே அலர்ட் ஆயிடுற. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அப்படின்னு. செகண்ட் கிளாஸ்ல ஆக்சிலேட்டர் போட்டோம். அப்படியே போட்டோம். பிரேக் அவுட். கிளட்ச் மெதுவா விட போகட்டும். போட்டோம். ஆக்சிலேட்டர் கூட போட்டோம். என்ன ரைட்டு. ஸ்டடி ஸ்டடி. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். முள்ளெல்லாம் கவனிச்சு அப்படியே வரணும்.
ரோடு எப்படி போகுது, என்ன பண்ணணும்? ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்து பிரேக். பிரேக் விட்டுரு, கிளச் விட்டுரு, அப்படியே போட்டோம். ஆக்சிலேட்டர் வச்சு லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி அது போய்க்கணும். சப்போஸ் போகலைன்னா மெதுவா போகுது இல்லையா, போட்டேன். ரைட்டு ஸ்ட்ரைட். ஹார்ன் கொடுத்து ஆக்சிலேட்டரை விட்டு அவர் கையை காட்டுறாரு. போட்டோம். ஆக்சிலேட்டரை மீதி போட்டோம். அப்படியே போக கூடாது. ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல ஆளுங்க உள்ள என்டர் ஆறப்ப அவங்க என்ன சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பார்த்து ஓட்டணும். உங்க கையில சிக்னல் கொடுக்குறாங்களே மேடம், அதெல்லாம் என்னது? ஹேண்ட் சிக்னல் இப்படி காட்டினாங்கன்னா நீங்க நிறுத்துங்க, நான் போய்க்கிறேன், வராதீங்க அப்படின்னு சொல்றதுதான். ஹேண்ட் சிக்னல்லாம் நம்ம தியரி கிளாஸ்ல பார்ப்போம். அதெல்லாம் என்னன்றத நீங்க தியரி கிளாஸ்ல பார்த்து லைவா சொல்லி கொடுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரைட்ல ரைட் ரைட். இப்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் டர்ன் ஆக போறோம். எந்த பக்கம் டர்ன் ஆக போறோம்? லெஃப்ட் சைடு. அப்ப கிளட்ச மிதி, பிரேக்க மிதிச்சுக்கோ. மிதி மிதி நல்லா மிதிக்கணும். பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டுக்கோ. அப்படியே டர்ன் பண்ண, நீயா திருப்பி நீயா ஸ்டடி பண்ணணும். ஓகே. வெரி குட். ரொம்ப ரைட் ஏறுதானா? ஸ்டடி. ஓகே. ஒரு 6 அடிச்சு போலாம். ஆக்சிலேட்டர் குழந்தைங்களா வர்றாங்க, கவனமா ஓட்டிக்கணும். போட்டோம். ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. ஏற மாட்டேன். இவரே என்ன பண்றாரு என்ன பண்ணிக்கிட்டு போகாம ரைட் ஸ்ட்ரைட் போலாம் போலாம். ரைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து போங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா வரணும். ஆக்சிலேட்டர் கால் எடுத்து பிரேக்கு வந்துரு. அப்படி கிளச்ச மிதிச்சு லைட்டா பிரேக்க மிதிச்சுக்கோ. அவர் ஒதுங்கிட்டாரு. இப்ப பிரேக்ல இருந்து காலடு, அப்படி மெதுவா கிளச்ல இருந்து காலடு. இது ரன்னிங் பிரேக். நம்ம ரொம்ப எல்லாம் பிரேக் கொடுக்கல இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் கியர் மாத்தல. அந்த செகண்ட் கியர்ல என்ன செய்யும், மூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மூவிங்ல அப்படியே லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம போயிட வேண்டியதான். லெஃப்ட்ல இருந்து எப்படி வந்தா பத்தியா? சோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். இப்படிதான் ட்ரை பண்ணிட்டு போவாங்க பசங்க. கொஞ்சம் ரைட். உன் வயசு பசங்க தானே, அப்படி எப்படி இருப்பாங்க? அப்படித்தானே. ஹாரன் கொடுத்து போ. போட்டோம். ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி நிப்பாட்டிட்டோம். சரியா? ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துக்கோ. கிளட்சை பிரஸ் பண்ணு. எப்ப நிப்பாட்டினாலும் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைட் போட்டுக்கோ. பிரேக்ல இருந்து கால் எடு. அப்படியே போகட்டும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். கிளட்ச் மிதிச்சு பிரேக்கு. ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்து மிரர்லாம் பார்க்கணும். லெஃப்ட் நிப்பாட்டணும், அதான் பார்க்கிங்க. மிரர் பார்த்து வரணும். இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம். என்ன இப்ப நிப்பாட்டும் போது ஆஃப் பண்ணுறது அதை பிடிக்கணும் இல்லையா? போதும். ஸ்டடி ஸ்டடி ஸ்டாப். ஒரு நாளாவது இந்த இடத்துல ஆஃப் பண்ணாம நிப்பாட்டணும். சரியா? நியூட்ரல் பண்ணிக்க, ஹேண்ட் பிரேக் பண்ணிக்க. தருண், இன்னைக்கு எப்படி கிளாஸ் இருந்துச்சு? ஒரு கிளாஸ் சொன்னீங்க, அது ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு, அதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இந்த தடவை நிறைய பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு மிரர் எப்படி பார்த்து ஓட்டுறது, அதிகமாக லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால லெஃப்ட் சைட்லேயே பார்த்தது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுச்சு. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கில் ஏறும் போது தான் அந்த ஒரு இது மிஸ்டேக்கே வர்றது. அதே மாதிரி வண்டி ஸ்டாப் ஆனோன்னா எப்படி ஆஃப் ஆகாம எடுக்கணும் அப்படின்றதுமே அது இன்னைக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. அது ஏன் திரும்ப திரும்ப வருது? நம்ம அதே ஏரியாக்குள்ள உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் ஏற்கனவே அந்த ஏரியாக்குள்ள நடந்ததுனால திரும்பவும் நான் அந்த ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போனேன். அப்ப எதை கத்துக்கணும்? நம்ம ஆஃப் ஆகிற சில விஷயங்களை கத்துக்கிறணும். மிரர் லெஃப்ட் சைடு பாக்குறத பழகிக்கிறணும்.
ரைட் பார்த்தே ஓட்டிட்டு வருவோம். ரைட்ல வந்து நமக்கு அவரே பார்த்து ஏன்னா முன்னாடி பார்த்தா நம்ம வண்டியை பார்த்தானே அவர் ஓட்டிட்டு வராரு. அதனால ரைட் போறவர் அவர் வாட்டுக்கு போயிருவாரு. லெஃப்ட் வர்றவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம வண்டி போனாலும் அப்படியே இடைஞ்சலுக்குள்ள இப்ப நம்ம உள்ள என்டர் ஆகிறப்ப கூட ஒரு பையன் உள்ள போனான் இல்லையா, அப்ப அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் வண்டி ஓட்டிட்டு போவான். நம்ம வந்து பொறுப்பா டிரைவ் பண்ணணும். இப்படிதான் ரோடு இருக்கும், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்பா டிரைவ் பண்ணிக்கணும். அந்த பொறுப்பு நமக்கு வரும்போது தான் நம்ம காரை சேஃபா வச்சுக்கிறோம், நம்ம கூட வர ஆளுகளை சேஃபா வச்சுக்கிறோம். நம்ம பேசஞ்சர் நம்ம கெஸ்ட் எல்லாம் உள்ள வருவாங்க இல்லையா, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் வருவாங்க. சோ அவங்கள சேஃபா வச்சுக்கிறோம். அடுத்து 3ஆவதா நம்ம சேஃபா இருப்போம். சரியா? சோ அதனாலதான் இன்னைக்கு மறுபடியும் அந்த ஏரியாக்குள்ள உங்களுக்கு நான் கொடுத்தேன். சரியா? ரைட். நாளைக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ், அடுத்த ஏரியாவுக்கு நம்ம போவோம். உங்களோட பயத்தை எல்லாம் போய்க்கிருவோம், திருப்பி பயத்தை கொண்டுகிட்டு வந்துருவோம். சரியா? அதனால பயப்படாதீங்க, நாளைக்கு கிளாஸ்க்கு வாங்க, கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பீட் பிரேக்கரு எதிர்த்தாப்புல 2 வண்டி அது மாதிரி ரோடு மோசமா இருக்கிறப்போ, நேத்தெல்லாம் வந்து அவரு ரோடு கிளியரா இருக்கும், அவர் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடன்ட் வந்துச்சு. மறுபடியும் 3rd கிளாஸ் மறுபடியும் இன்னைக்கு நான் எடுத்தேன். அப்படின்றப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர், பள்ளம், ஆளுங்க 2 பேர் சேர்ந்து வர்றது, ஒரு டிராக்டர், ஒரு ஜேசிபி இந்த மாதிரி கண்டினியூஸா வரும்போது என்ன பண்ணிட்டாருன்னா அவரு கொஞ்சம் ஃபியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரிதான் கிளாஸ் மாறி மாறி போகும். ஒரு நாள் ஃப்ரீ ரோட்ல கொடுப்போம், ஒரு நாள் டிராபிக்கான ரோட்ல கொடுப்போம், ஒரு நாள் சந்துக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும்போது அந்த கால் மாற்றம், கிளட்ச் பிரேக் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்களால அடிக்கடி பண்ணும்போது தெளிவாயிரும். அதனாலதான் இப்ப கிளாஸ் வந்து ஏற்கனவே கொடுத்த ஏரியாலே தம்பிக்கு கொடுத்தேன். அவரோட ஒரு ஃபியர் வந்து மறுபடியும் அந்த ஃபியர் வந்து தொத்திக்கிருச்சு. என்கிட்ட கேட்டார், என்ன மேடம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது நாளடைவுல சரியாயிரும். உங்க கிளாஸஸ் வந்து ஷெட்யூல் மாறி மாறி வரும். இன்னைக்கு என்ன பண்றீங்க, இன்னைக்கு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் நாளைக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அதே ஏரியாக்குள்ள கொடுப்போம். தம்பி வந்து அதே மிஸ்டேக்ஸை அந்த ஏரியாக்குள்ள திரும்பவும் பண்ணாரு. அதனாலதான் இன்னைக்கு அதே ஏரியாவில் நான் கிளாஸஸ் கொடுத்தேன். இந்த மாதிரிதான் உங்களுக்கும் நாங்க கொடுப்போம். உங்களை என்ன ட்ரைனிங் கொடுத்து, எப்படி ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து நாங்க நல்ல டிரைவரா கொண்டுட்டு வர்றது அப்படின்ற எல்லாமே வந்து நாங்க வந்து கேத்ரு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் உங்ககிட்ட இருந்து. அதனால நீங்க தைரியமா வாங்க. எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி நாங்க போற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். எங்களோட நீங்களும் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. கார் டிரைவ் பண்ணா மட்டும்தான் கிடையாது, எங்களோட போஸ்ட்டை நீங்க பாக்குறதுனால எங்களோடய நீங்க தொடர்ந்து எங்களோடய நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்லயும் டிராவல் பண்ணுவோம். பாய்.